ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன இதில் இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷனில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, வெறும் அண்ட் ஆப்ரேஷனை பற்றி மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஆரை பற்றி நான் சொல்லலை. இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆர் ஆப்ரேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா முதல்ல இப்போ நம்ம C++ ப்ரோக்ராம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டர்போ C++ அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த டர்போ C++ அப்படின்றத டபுள் கிளிக் பண்றேன். இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணோன்னா என்ன ஆயிடுதுன்னா எனக்கு பிளாங்க் டாக்குமெண்ட் எனக்கு ஓப்பன் ஆகுது. நான் ஆல்ரெடி ஓப்பன் யூஸ் பண்ண இதை தான் நான் பயன்படுத்த போறேன். ஸோ அதனால ஓப்பன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் தான் பண்ண போறேன். ஸோ அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷனுக்கான அந்த ப்ரோக்ராமை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல ஆல்ரெடி நான் ஒரே ப்ரோக்ராம்ல தான் நான் மூணுத்தையும் செஞ்சு காமிக்க போறோம். ஸோ அதனால சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த இது எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நான் காமிக்கிறேன். முதல்ல அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா முதல்ல நமக்கு தேவையானது இந்த லைப்ரரி ஃபைல். முதல்ல அந்த லைப்ரரி ஃபைலை நம்ம முதல்ல கால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன்னா #include iostream.kh #include conio.kh அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை நான் கால் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா void main அப்படின்றத யூஸ் பண்றேன். உங்களுக்கு int main அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். நான் அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன் void main வச்சுக்கிறேன். பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். intல x1 y1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்லாம் எரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கிளியர் ஸ்கிரீனை கொடுத்துட்றேன். அப்புறம் நம்ம இன்புட் வாங்குறதுக்காக சி அவுட்னு கொடுத்து என்டர் தான் x1 நம்பர்னு கொடுத்துருக்கேன். x1 வேல்யூ அது நீங்க எப்படி நீங்க சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க போட்டுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரோக்ராமா பண்ணீங்க. அப்புறமா நெக்ஸ்ட் இது நம்ம என்ன பண்ண போறோம்னா சிஎன் அப்படின்றத பயன்படுத்த போறோம். ஸோ இன்புட் இப்போ வாங்க போறோம். ஸோ வாங்குறதுக்காக இப்போ x1 வேல்யூ தான் வாங்க போறோம். ஸோ x1 யூஸ் பண்றேன். அப்புறம் y1 யூஸ் பண்றேன். ஸோ அதுக்காக நான் மேல உள்ளதை மட்டும் காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிட்டு x1க்கு பதிலாக y1னும் x1க்கு பதிலாக அந்த மேல உள்ள சென்டென்ஸ் x1 நம்பர்னு கொடுத்துருக்கிறதுல y1 நம்பர்னு மாத்திக்கிறேன். நம்ம சிஎன்லையும் பாத்தீங்கன்னா இப்போ y1 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். இப்போ ஆர் ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன். ஸோ அதனால இதை நான் கமெண்ட்ல இருந்து அந்த சிங்கிள் லைன் கமெண்ட்ல நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி போன ப்ரோக்ராம்ல நம்ம பண்ண மாதிரியே அந்த பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு முதல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்ல முதல்ல இது பண்றோம். ஸோ அப்புறம் எல்ஸ் பார்ட் பண்றோம். ஸோ அந்த இஃப் எல்ஸ் பார்ட்டை மட்டும் முதல்ல நான் கிளியரா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படி நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இஃப்ல நம்ம இப்போ அந்த ஆருக்கான சிம்பிளை நம்ம யூஸ் பண்றோம். ஆருக்கு நம்ம என்ன பண்றோம் அந்த அந்த சிம்பிளை போட்டுக்கிட்டு பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளார சி அவுட்ல நம்ம என்ன பண்றோம் இந்த ட்ரூ வேல்யூ அப்படின்னு கொடுத்துடுறோம். அப்புறம் மேல இப்போ அந்த இது டெர்மினேட் ஆகி முடியுது அப்படின்றதுக்காக எண்டல்ன்றதை நம்ம யூஸ் பண்றோம். செமிகோலன் வச்சு நம்ம முடிச்சுக்கிறோம். எல்ஸ் பார்ட்ல என்ன பண்றோம் எல்ஸ்ன்னு போடுறோம். அதே மாதிரி சென்டென்ஸை திரும்ப எழுதுறோம். நடுவுல இந்த இதில் ஃபால்ஸ்ன்றத மென்ஷன் பண்றோம். இப்போ ஹெச் கொடுத்துட்றேன். ரிட்டர்ன் 0 கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வாய்டுன்னு யூஸ் பண்ணதை விட்டு நான் ரிட்டர்ன் 0 நான் கொடுக்கல. ஸோ அதனால நான் இதை இது பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் எப்போதும் போல சேவ் பண்ணிடணும் ஃபைலை. சேவ் பண்ணிட்டு கம்பைல் போய் கம்பைல் பண்ணணும். எந்தவித எரரும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ரன் பண்ண போறோம். ரன் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் F9 தான் ஷார்ட்கட். ஸோ அதனால இது பண்றேன். முதல்ல நான் என்ன பண்றேன் 5 விட கம்மியா கொடுக்குறேன். ரெண்டுமே 5 விட கம்மியாகவும் 10 விட கம்மியாகவும் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆன்சர் ட்ரூன்னு கிடைக்கும். இப்போ திரும்ப நான் என்ன பண்றேன்
கம்பைல் பண்றேன். சார் நான் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ கம்பைல் பண்ணல. நான் டைரக்ட்டா ரன் மட்டும் பண்றேன். ஸோ ரன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கம்மியாவும், 2வது வேல்யூவ ஜாஸ்தியுமே குடுக்குறேன். 11ன்னு குடுக்குறேன். 10க்கு பதிலா 11 குடுக்குறேன். இப்போ ட்ரூன்னு வரும். இப்ப புரியுதா அப்போ உங்களுக்கு? 2க்கும் 6க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு? ANDனா வந்து 2மே வந்து ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ ஆகும். இப்ப ஆர்ல வந்து எய்தர் 1 வந்து ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் இஸ் ட்ரூன்னு நமக்கு கிடைக்கும். இப்ப அகைன் வந்து நான் திரும்ப கம்பைல் பண்றேன். சாரி கம்பைல் பண்ணல, ரன் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து எந்த தப்பும் கிடையாது. ஸோ அப்ப வந்து நான் ரன் பண்றேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், மேல வந்து ஹையர் வேல்யூவாவும், கீழ வந்து லோயர் வேல்யூவாவும் தரேன். இப்பவும் நான் ட்ரூன்னு கிடைக்கும். இப்ப 2மே ஃபால்ஸா குடுப்போம். இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. நம்ம என்ன கண்டிஷன் என்ன நம்ம பார்த்தோம்? எய்தரா 1 ட்ரூவா இருந்தாலும் ட்ரூவா இருக்கும். இல்லன்னா வந்து 2மே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஆன்சர் இஸ் ஃபால்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இது வந்து ஆர் ஆப்பரேஷன். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து நாட் ஆப்பரேஷன பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.